சிவபிதா மீண்டும் வந்துள்ளாரே. பிரம்மா திருவாய் உண்டாகவே சிவபிதா ஞானம் சொன்னாரே. அவனில் அனைவருக்கும் முடிவு இது. சிவபிதா நமக்கு சொல்லிவிட்டார். ஓம் சாந்தி. 25/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நன்றாக கற்று ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு அக்கறையை மாத்திரம் சதா கொண்டிருங்கள். கல்வியின் மூலம் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். கேள்வி பதில்: லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதையிட்டு நீங்கள் சதா உற்சாகமாக இருக்க வேண்டும். இதற்காக முயற்சி செய்ய வேண்டுமே அன்றி என்றுமே மனம் தளர்வடையாதீர்கள். இதற்கான கல்வி மிகவும் இலகுவானது. நீங்கள் வீட்டில் வாழும் பொழுதும் இதனை கற்கலாம். இதற்காக கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது. ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக தைரியம் தேவை. பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்கு உங்களில் முயற்சியை செய்யுங்கள். இக்கல்வியை கற்று ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு இட வேண்டும். இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகித்து சதா முக மலர்ச்சியாக இருங்கள். 2. நினைவு சக்தியின் மூலம் இந்த ஞான வாளை நிரப்பிக் கொள்ளுங்கள். நினைவு மூலம் சகல பந்தனங்களையும் துண்டித்து விடுங்கள். என்றுமே தீய திரைப்படங்களை பார்க்கவோ அல்லது உங்கள் எண்ணங்களை தூய்மை அற்றதாகவோ ஆக்காதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றி ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக பலவீனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுவீர்களாக. மாஸ்டர் சர்வசக்திவான்களாகவும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகவும் உள்ளவர்கள் என்றுமே எந்த பலவீனங்களினதும் அல்லது பிரச்சனைகளினதும் ஆதிக்கத்திற்கு உட்பட மாட்டார்கள். இது ஏனெனில் அவர்கள் அமிர்த வேளையிலிருந்து எதனை பார்த்து கேட்டு சிந்தித்து அல்லது செய்தாலும் அவர்கள் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றிவிடுகின்றார்கள். உங்கள் லௌகீக குடும்பத்திற்கான உங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுதும் அதன் பொருட்டு உங்கள் விழிப்புணர்வில் உங்கள் அலௌகீக பணி எப்பொழுதும் இருந்தால் நீங்கள் மாயையின் எவ்வகையான விகாரத்தினாலோ அல்லது என் நபருடனான தொடர்பில் இருப்பதாலோ அவற்றின் ஆதிக்கத்திற்கு உட்பட மாட்டீர்கள். தமோகினி அதிர்வலைகளின் மத்தியில் இருக்கும் பொழுதும் நீங்கள் அதிலிருந்து விலகியிருப்பீர்கள். ஸ்லோகம்: அனைவரையும் திருப்தியாக்குங்கள். நீங்கள் இயல்பாகவே உங்கள் முயற்சிகளில் உயரப் பாய்வீர்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். எண்ணங்களின் சக்தியை சேமிக்கும் பொருட்டு எதனையும் பார்ப்பதற்கு அல்லது செவிமடுப்பதற்கு ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி இடுவதை பயிற்சி செய்யுங்கள். ஏன் அல்லது என்ன என்ற ஒரு வரிசையை உருவாக்கினால் நீங்கள் வீணானவற்றின் ஒரு படைப்பை படைத்தால் அதனை நீங்கள் பராமரிக்கவும் வேண்டியிருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், நேரம், சக்தியை நீங்கள் அதில் செலவழிப்பீர்கள். ஆகவே வீணான படைப்பின் மீது ஒரு பிறப்பு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துங்கள். அப்பொழுது உங்களால் எல்லையற்ற சேவை செய்வதற்கான ஒரு கருவி ஆகுவதற்கு இயலும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.
எந்த ஒரு விடயத்தை இட்டு குழந்தைகளான நீங்கள் மனந்தளர்வு அடையாமல் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும்.